கழக அவைத் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதி 23 பிரிவு 1 மற்றும் 2 படி கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு KP முனுசாமி MLA அவர்களை தற்காலிக கழக அவைத் தலைவராக பொறுப்பேற்று இன்று நடைபெறும் கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகின்றேன். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் குடிமராமத்து நாயகர் காவேரி காப்பாளர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தலைமை கழகத்தில் கடந்த 2/5/2025 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டுவரப்பட உள்ள 16 தீர்மானங்களையும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு இந்த தீர்மானங்களை முன்மொழிகிறார் முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள். அந்த தீர்மானங்களை வழிமொழிகிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழக தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள். தலைமை கழகத்தில் கடந்த 2/5/2025 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டுவரப்பட உள்ள 16 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன். கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அறிவினன் நத்தம் விஸ்வநாதன் MLA அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு மிக சீரிய முறையிலே செம்மாந்து தொடங்கியிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த செயற்குழு பொதுக்குழு தொடங்கியிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற செயற்குழு பொதுக்குழு ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் வரவேற்கின்ற விதத்தில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிர் இணை செயலாளர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். கண்ணுக்கெட்டிய தூரத்தில், கை நீட்டும் தொலைவில் தேர்தல் வரவிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால தமிழக முதலமைச்சர், காற்று கூட நுழையாமல் கழக கோட்டையை காத்து நிற்கும் காவல் அரண், புரட்சி தலைவிக்கு பிறகு பொற்புதையலாய் எழும்பி வந்த நம்முடைய தங்க தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே,
அவைத்தலைவர், தற்காலிக அவைத்தலைவர், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KP முனுசாமி அவர்களே, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.